மிகவும் அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த கணவரை ஊக்குவிக்கும் சவாலின் 25வது நாளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதற்காக என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த சவாலை இன்று முதலாவதாக கேட்பவர்களுக்காக இந்த சவாலின் 2 பகுதிகளையும் ஒரு விசை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, இந்த 30 நாட்களும் உங்கள் கணவரிடமோ அல்லது மற்றவர்களிடமோ அவரை குறித்து தவறாக பேசக்கூடாது. இரண்டாவதாக, ஒவ்வொரு நாளும் இந்த 30 நாட்களும் உங்கள் கணவரிடம் உங்களுக்கு பிடித்த ஒரு காரியத்தையோ, நீங்கள் அவரை பாராட்டும் ஒரு காரியத்தையோ அவரிடமும் வேறு ஒருவரிடமும் சொல்ல வேண்டும். அவ்வளவுதான். இந்த சவாலின் 25வது நாளில் ஒரு சமாதானமான சூழ்நிலையை உருவாக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கொலோசையர் 3வது அதிகாரம் 15வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது: தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களில் ஆழக்கடவது என்று. இந்த மாதிரியான ஒரு தெய்வ சமாதானம் உங்கள் கணவரிடம் இருக்கிறதா இல்லையா என்று நீங்கள் யோசிக்கும் முன்பாக, அது உங்களிடம் இருக்கிறதா என்று யோசித்து பார்ப்பீர்களா? சமாதானம் இருக்கும் போது நாம் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் அது இல்லாத போது நாம் அதற்காக ஏங்குகிறோம். ரோமர் 12வது அதிகாரம் 18வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது: கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் என்று சொல்கிறது. இந்த வசனத்தில் நடுவில் உள்ள உங்களால் ஆன மட்டும் அந்த பாகத்தை யோசித்து பார்ப்பீர்கள் என்றால், சில சமயங்களில் நம்முடைய சிறந்த முயற்சிகளின் மத்தியிலும் சமாதானம் இருக்காது என்பதை அந்த வசனம் ஒப்புக்கொள்கிறது. ஆனால் அந்த சமாதானத்தை நாம் அடைவதற்கு நம்மால் முடிந்தவரை அனைத்தையும் செய்யுமாறு இந்த வசனம் நமக்கு சவால் விடுகிறது. உங்களுடைய திருமணம் சமாதானத்தின் ஒரு உதாரணமாக இருக்கலாம், அல்லது வாக்குவாதங்களால் நிறைந்து காணப்படலாம். அது எப்படியாக இருந்தாலும் நீங்கள் அதில் சமாதானத்தை தேடுகிறீர்களா? தவறாக விமர்சிக்கும் வார்த்தைகள் அடிக்கடி உங்கள் வாயிலிருந்து வருகிறதா? கோபம் என்ற பாவத்தை நீங்கள் மேற்கொள்ள கஷ்டப்படுகிறீர்களா? அப்படி என்றால் இந்த ஊக்குவிக்கும் சவாலை நீங்கள் தொடரும் முன்பு இந்த பாவ பழக்கங்களை தேவனிடம் அறிக்கையிட்டு உங்கள் குடும்பத்தினரிடம் சமாதானமான வார்த்தைகளை பேச இன்றே தீர்மானியுங்கள். உங்கள் இருதயம் உண்மையிலேயே சமாதானத்தை தேடுகிறது என்பதை நீங்கள் உறுதி செய்த பின்புதான் உங்கள் கணவரை நீங்கள் ஊக்குவிக்க ஆரம்பிக்க முடியும். உங்களுடைய கணவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஒரு சமாதானமான சூழ்நிலையை உங்கள் குடும்பத்தில் கொண்டு வருகிறாரா? அவர் இருக்கும் போது வீட்டில் ஒரு அமைதியின் தாக்கம் காணப்படுகிறதா? பாட்டு, பொழுதுபோக்கு, பேர்க்ஸ் அல்லது மற்ற அன்பு மக்களை வீட்டில் கூட்டிக் கொண்டு வந்து ஒரு சமாதானமான உணர்வை கொடுக்கிறாரா? இப்படி சமாதானத்திற்காக போராடும் அவருடைய இருதயம் எவ்வளவு மதிப்புள்ளது என்பதை அவருக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுடைய மற்ற உறவு முறைகளில் உள்ள சண்டை சச்சரவுகளை அவர் கிருபையுடனும் தாழ்மையுடனும் கையாள்கிறாரா? அவர் சமாதானத்தை நாடி அந்த குறிப்பிட்ட நிகழ்வுகளை எடுத்து சொல்லி அவரை ஊக்கப்படுத்துங்கள். ஒருவேளை உங்களுடைய கணவர் டக்கு டக்கு என்று கோபப்பட்டு சமாதானத்திற்கு பதிலாக குழப்பத்தை உருவாக்குவார் என்றால், அந்த சூழ்நிலையிலும் ஒரு நல்ல சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கும்படி தேவனிடம் கேளுங்கள். பொறுமையாக இருந்து அவரை நேசியுங்கள். அவரை வருந்தி அழைக்கும் ஒரு சமாதானமான சூழ்நிலையை உங்களால் முடிந்தவரை குடும்பத்தில் உருவாக்குங்கள். அவர் சமாதானத்தை முதன்மைப்படுத்தும்படியாக எப்படி நீங்கள் அவரை ஊக்குவிக்க வேண்டும் என்று ஆண்டவரிடம் ஞானத்தை கேளுங்கள். நீங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் சமாதானத்தை நாடுவதும் சண்டை போட மறுப்பதும் போன்ற உங்களுடைய உதாரணமே அவரை உற்சாகப்படுத்தும். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் இவ்வாறாக சொல்கிறது: மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும் என்று. இந்த வசனத்தை மனப்பாடம் செய்து சண்டைகளுக்கு மத்தியில் உங்கள் நாவை மென்மையாக்க தேவனிடம் கேளுங்கள். இப்படியெல்லாம் செய்து ஒரு சமாதானமான சூழ்நிலையை உருவாக்குங்கள். இந்த சவாலை எடுத்த ஒரு பெண்மணி தன்னுடைய கதையை இவ்வாறாக சொல்கிறார்கள்: இது எப்படி நடந்தது என்று என்னால் விளக்க முடியாது. ஆனால் வருகிற 30 நாட்களும் என் கணவரிடம் நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசுவேன் என்று உறுதி செய்தேன்.
முதல் வாரத்திலேயே அவரிடம் ஒரு பெரிய மாற்றத்தை பார்த்தேன். நான் எவ்வளவு அழகாக இருக்கிறேன் என்று சொல்வதும், வேலை முடிந்து வரும்போது எனக்கு பூ வாங்கி கொண்டு வருவதுமாக அப்படியே அவர் மாறிவிட்டார். என்னால் நம்பவே முடியவில்லை என்று சொல்கிறார்கள். ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இயேசுவானவராகிய நீதான் சமாதான பிரபு ஐயா. என்னுடைய இருதயத்திலும் திருமணத்திலும் இல்லத்திலும் சமாதானம் மலர நான் ஏங்குகிறேன். பிரிவினையையும் கோபத்தையும் கொண்டு வருகிற வார்த்தைகளையும் அணுகுமுறைகளையும் என்னை விட்டு அகற்றும் ஐயா. என்னுடைய நாவையும் மனதையும் நீர் காத்துக்கொள்ளும் ஐயா. நீர் எங்கள் திருமணத்தில் மகிமைப்படத்தக்கதாக நானும் என் கணவரும் சமாதானத்தை பின்தொடர எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. இயேசுவின் மூலமா ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி. இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் செய்யுங்கள். எங்கள் யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது நான்சி டீமாஸ் வாகமுத்தின் ரிவைவ் அவர் ஹார்ட்ஸ் என்ற வெப்சைட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.